Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4-year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. ஒரு சிலர் சொல்றாங்க இஸ் காட் கேன்சர் ஆஃப் தி பிளட் கேன்சர், ஒரு சிலர் சொல்றாங்க ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ரூமர்ஸ் ஆர் கோயிங். பட் டெஃபினெட்லி ஸ்டாலினுக்கு ஏதோ ஒரு கேன்சர் இருக்குது. அவர் ரொம்ப சீரியஸா இருந்திருந்தாருன்னா அவங்க ஒய்ஃப் நேற்று நல்லா குஷியா தான் அந்த ஒரு ஏதோ புக் ரிலீஸ்க்கு நானும் அவருமோ இல்ல அவரும் நானும் சொல்லிட்டு ஒரு புக் ரிலீஸ்க்கு போயிருக்காங்க. அங்க சிரிச்சுட்டா இருந்திருக்காங்க, பையனும் சிரிச்சுட்டா இருந்திருக்காங்க. அதெல்லாம் அவ்வளவு சீரியஸா இருக்க மாதிரி தெரியல. பழைய பிரதம மந்திரி பிடி சிங்க்கும் பிளட் கேன்சர் இருந்துச்சு. நீங்க உதயநிதி பத்தி பேசுனீங்களாமா? என்னது உதயநிதி என்ன கொம்பு முளைச்சிருக்கா? இல்லாட்டி இது நீ எவ்வளவு யோகியமானவங்க, ஏன் நாங்க உங்க பத்தி பேசக்கூடாது? என்ன அவதூறா பேசியிருந்தா தவறு. Start your career at KSG Institutions. Well infrastructure, 15 UG programs, 6 PG programs, 7 research programs, industry-based courses, nursing, catering, well-equipped laboratory, sports, yoga, NCC, NSS, many extracurricular activities. No donation, no capitation. JK College of Nursing and Paramedical. BSc Nursing 4-year course and Bachelor of Physiotherapy 4.5 years course. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. www.ksgcollege.com. மேம், இதை தாண்டி திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு லேசான மயக்கம் ஏற்பட்டதாகவும் அவரு ரெஸ்ட்ல இருக்கணும் அப்படின்னு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே போல அவர் அடிக்கடி வெளிநாட்டுக்கு போயிட்டு வராரு ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் சொல்றாங்க. அவருக்கு என்னதாங்க உடல் அளவுல பிரச்சனை? எனக்கு ஒரு சப்ளையர் இருந்தார். எங்க கம்பெனிக்கு ஒரு மெட்டீரியல் சப்ளை. அவரோட பிரதர் லண்டன்ல டாக்டரா இருந்தார். இது நான் சொல்றது 2009 சொல்றேன். அப்ப இருந்தே 2009 or 10 ஐ ஸ்டாண்ட் கரெக்ட் about the year. அப்ப இருந்தே இந்த ஸ்டாலினுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது ஹெல்த்ல. ஒரு சிலர் சொல்றாங்க இஸ் காட் கேன்சர் ஆஃப் தி பிளட் கேன்சர், ஒரு சிலர் சொல்றாங்க ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ரூமர்ஸ் ஆர் கோயிங். பட் டெஃபினெட்லி ஸ்டாலினுக்கு ஏதோ ஒரு கேன்சர் இருக்குது. இட் இஸ் தேர். அங்கேல இன்னைக்கு அவங்களுக்கு வசதி பணம் இருக்கிறதால அவங்களால ட்ரீட்மெண்ட்க்கு அஃபோர்ட் பண்ண முடியுது. அந்த செலவுகள் அவங்களால செய்ய முடியுது. இதே ஒரு பாமர ஆர்டினரி காமன் மேனுக்கு இந்த செலவுகள் தாக்கு பிடிக்க முடியாது, செத்து போயிடுவாங்க. மனுஷன் பிறந்தவன் என்னைக்கோ ஒரு நாள் சாவறாங்க. அது ஒருத்தன் ஹார்ட் அட்டாக்ல சாவறான், ஒருத்தன் ஆக்சிடென்ட்ல சாவறான், ஒருத்தர் தற்கொலை பண்ணி சாவறான், ஒருத்தன் உடம்பு நோவு சாவறான், ஒருத்தர் நல்ல விதமாவே படுத்துட்டு போயிடுறாங்க. ஓகே, இதுல பல விதமான சாவுகள். அதுல ஒரு சாவு கண்டிப்பா ஸ்டாலினுக்கும் வரும் இல்லையா? அவன் அந்த ஆளு மனுஷன் தானே. அதுக்கு இப்ப உடம்பு சரியில்லை. இப்ப ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, வெளியே நேத்தே 10 பேர் 10 கதை சொன்னாங்க. ஒருத்தர் சொன்னாங்க இஸ் வெரி சீரியஸ், ஒருத்தர் சொன்னாங்க இல்ல அவங்க வீட்டுல ஏதோ பிரச்சனை அதுக்காக அவர் போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டான்னு ஒருத்தர் சொல்றாங்க. ஒருத்தங்க சொல்றாங்க இல்ல இஸ் ஜஸ்ட் கான் ஃபார் ரெஸ்ட். டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க, ஜெயலலிதாவுக்கும் அன்னைக்கு அப்படிதான் சொன்னாங்க, ரெஸ்டுக்காக நாங்க 2 நாள் தாங்க சொன்னோம். அதே மாதிரிதான் ஸ்டாலினுக்கும் சொல்லிருக்காங்க. அவரு ரொம்ப சீரியஸா இருந்திருந்தாருன்னா அவங்க ஒய்ஃப் நேற்று நல்லா குஷியா தான் அந்த ஒரு ஏதோ புக் ரிலீஸ்க்கு நானும் அவருமோ இல்ல அவரும் நானும் சொல்லிட்டு ஒரு புக் ரிலீஸ்க்கு போயிருக்காங்க. அங்க சிரிச்சுட்டா இருந்திருக்காங்க, பையனும் சிரிச்சுட்டா இருந்திருக்காங்க. அதெல்லாம் அவ்வளவு சீரியஸா இருக்க மாதிரி தெரியல, ஏன்னா அவங்களோட பிஹேவியர் பார்த்தா. சோ அதெல்லாம் we can only infer from their body language. ஆனா இவர் ஏன் மேம் அடிக்கடி லண்டனுக்கு போயிட்டு வந்தாரு? அந்த விஷயங்கள் சொல்லுங்க.
அதுதான் அந்த லண்டன் நான் தான் சொன்னேன். எங்க ஃப்ரெண்ட் எனக்கு சப்ளையர் அவங்க பிரதர் ஒருத்தர் டாக்டர் அங்க. அப்போ வந்து அவர்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் முதல் காலகட்டத்துல எடுத்து உப்பு யாருக்குன்னு தெரியாது. அப்போ வந்து இஸ் காட் கேன்சர் ஆஃப் தி ஸ்பைன் ஆர் பிளட் கேன்சர் ஏதோ ஒண்ணு அவர் சொன்னார். எனக்கு இப்ப ஞாபகம் இல்லாது என்ன சொன்னாரு. பட் இஸ் காட் கேன்சர். மேம் தொடர்ந்து அவரு தன்னுடைய உடம்புல இருக்க ரத்தத்தை முழுசா அடிக்கடி போய் மாத்திட்டு வராரு அப்படின்ற செய்திகள்லாம் வெளியாச்சு. அது உண்மையா? ஆமா, அதான் சொல்றேன். பிளட் கேன்சருக்கு தான் அப்படி பண்ணுவாங்க. விபி சிங்க்கும் பிளட் கேன்சர், பழைய பிரதம மந்திரி விபி சிங்க்கும் பிளட் கேன்சர் இருந்துச்சு. அப்ப வந்து அவருக்கும் ரெகுலரா அப்ப வந்து டெல்லி அப்போலோல நான் அவரை போய் சந்திச்சிருந்தேன். அப்ப வந்து அவங்க ரெகுலரா பிளட்ட வந்து மாத்துவாங்க. ஓகே, அது ஏதோ மெடிசன் இது பண்ணி மாத்துவாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் அடிக்கடி இவர் வந்து வெளிநாடு போய் பண்ணிட்டு வர்றாரு. ஓகே, சரி, அது அவரோட பிரச்சனை. பட் பீயிங் எ பப்ளிக் பர்சன், பீயிங் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, நம்ம வந்து கண்டிப்பா அதை பத்தி பேசியே தீருவோம். யார் யார் என்னென்ன அவங்க செஞ்ச பாவங்கள், இது என்னோட பாலிசியில இருந்து இதெல்லாம் அவங்கவுங்க கர்ம அவங்கவுங்க அனுபவிச்சே தீரணும். ஆகையில அந்த கர்மாவை அவர் அனுபவிச்சு இருக்கிறார். அவ்வளவுதான். மேம் ஒருவேளை அவருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதாலதான் என்னமோ தன்னுடைய பையனை சீக்கிரமா துணை முதலமைச்சர் ஆக்கிட்டாரோ அப்படின்ற ஒரு கேள்வியும் நிலவுதுல வெளியில. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா அதுக்குதான் பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்க ஒய்ஃப் வந்துட்டு அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆன உடனே அந்த அம்மா அழுகுது வந்து இன்ப அழுகு கிடையாது. ஐயோ நம்ம புருஷன் எவ்வளவு நாள் இருக்க போறான்னு சொல்லிட்டு அழுக. உண்மை அதான் பாடி லாங்குவேஜ். ஓகே, அப்ப வந்து அவங்களோட வற்புறுத்தல்ல தான் இந்த பையனை தூக்கிட்டு வந்து டெபுட்டி சிஎம்மா பண்ணிருக்காங்க. இந்த டெபுட்டி சிஎம் இவனுக்கு எவ்வளவு தகுதி இருக்கு, இவன் வந்து எவ்வளவு பொறுப்பான ஒரு மனிதன், இவ்வளோ ஒரு தனி மனிதன், ஒரு மனுஷனுக்கு ஒரு பப்ளிக் லைஃப்ல வந்து ஒரு ஒழுக்கம் இருக்கணும். இந்த ஒழுக்கம் அந்த பையனுக்கு இருக்கானே கிடையாது. இப்போ எனக்கே வந்துட்டு இப்போ வந்து நேற்று ஒருத்தர் போன் பண்ணி சொல்றாரு, நீங்க வந்து உதயநிதி பத்தி பேசுனீங்களாமா? என்னது உதயநிதி என்ன கொம்பு மொழிச்சிருக்கா, இல்லாட்டி இது நீ எவ்வளவு யோகிமானவங்க, ஏன் நாங்க உங்க பத்தி பேசக்கூடாது? என்ன அவதூறா பேசியிருந்தா தவறு. ஆனா நீ ஒரு காலகட்டத்துல இதே உதயநிதி வந்துட்டு நயன்தாராவோட இது இருந்தது எல்லா உலகத்துக்குமே தெரியும், சினிமா இண்டஸ்ட்ரிக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். கடைசி அந்த பையன் ஒரு பூச்சி மருந்தை குடிச்சு அந்த ஆழ்வார்பேட்டில் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதும் தெரியும். ஏன்னா அந்த காலகட்டத்துல நீ அரசியல்ல பெரிய ஆளா இல்லாதவால அதை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க, பெருசா வெளியே வரல. அதனால இவங்களுக்கு வந்து அந்த பப்ளிக் லைஃப்ல வந்து மக்கள் உங்களை பத்தி பேசுவாங்க. உங்களுக்கு அந்த சகிப்பு தன்மை இருக்கணும். உனக்கு என்ன இது இருக்குது, தகுதி இருக்கு, நீ ஒரு டெபுட்டி சிஎம் ஆக்க கிடையாது, ஜீரோ. ஜஸ்ட் பிகாஸ் நீ ஒரு கலைஞரோட கிராண்ட் சன், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாலினோட சன் சொல்லிட்டு அதுதான் உன்னோட தகுதி தவிர்த்துட்டு நீ தனி மனிதன் தகுதி உனக்கு என்ன இருக்குன்னா ஒண்ணுமே கிடையாது கிடையாது. பட் அது வந்து இன்னைக்கு வந்து அந்த கட்சியில வந்து இன்னைக்கு அவங்கதான் மெயின் ஃபேமிலி. ஆகிய அவங்க செய்வதுதான் கரெக்ட். இது வந்து மக்கள் வந்து 2026 ஒரு பதில் கொடுப்பாங்க, ஏதோ ஒரு பதில் கொடுப்பாங்க, நெகட்டிவா பாசிட்டிவ். அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி பாக்கணும். அப்ப வந்து மக்கள் வந்து உதயநிதியை ஏத்துக்கிட்டாங்களா இல்லையான்னு அன்னைக்கு தெரியும். மேம் இதை தாண்டி திமுக சார்பில் ஓரணியில் திரள்வோம் அப்படின்ற ஒரு முறையை கொண்டு வந்திருக்காங்க. அதை நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல வந்து மக்களுக்கு நன்மை செய்யறேன்னு அங்கங்க வந்து கூடாரங்கள் அமைச்சு அவங்களுக்கு எல்லா உதவியும் செய்யறன்ற பேர்ல மக்கள் கிட்ட இருந்து டீட்டெயில்ஸ் வாங்கி ஓடிபி மூலமா சில விஷயங்கள் அவங்க பண்றதா நிறைய பேர் பேசுறாங்க. அதுக்கு இப்ப தடை விதிச்சிருக்கிறதாவும் சொல்றாங்கல்ல, அதை எப்படி பாக்குறீங்க? அது வந்து என்னவும் இல்லம்மா, அவங்க வந்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் வந்து அவங்களோட கூகுள் பே நம்பரை வாங்கிட்டு எல்லாத்துக்குமே இப்ப பணம் வந்துட்டு முதல்ல எல்லாம் கையில போய் பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க, 2000 5000 ஓட், ஒவ்வொரு ஓட்டுக்கு. இன்னைக்கு வந்து மாடர்னைஸ் ஆயிடுச்சு. மணி டிரான்சாக்சன் பிகம் மோர் டெக்னிக்கல். சோ அதனால இந்த அது மூலமா எல்லாத்தோட கூகுள் பே நம்பர்ஸ் எடுத்து அவங்களுக்கு பணம் டிரான்ஸ்பர் பண்ற ஆரம்பிச்சாச்சு. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என்கிட்ட சொல்றாரு, திமுகல பணம் பட்டுவாடா ஆல்ரெடி ஸ்டார்டட்னு சொல்லிட்டு. அதனால இது வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் கரப்ஷன், டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் பையிங் ஓட்ஸ். அதனால இவங்க என்ன மக்களுக்காக ஏன் 2021 இருந்து இவங்க என்ன கல்பினாங்களாமா, இந்த விடியல் ஆட்சி என்னத்த புடுங்கினாங்களாமா நான் கேட்கிறேன். இப்ப நான் வந்து எவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், ஊழல் நடக்குது சுகாதார டிபார்ட்மெண்ட்ல, ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல, ஆர்டிஓ ஆபீஸ்ல, எல்லா இடத்துலயும் ஊழல் நடக்குது. என்ன மக்கள் பத்தி என்ன கவலைப்பட்டாங்களே, நாங்க சொன்னதுக்காக எங்கிட்ட உட்காந்து ஆமாமா நீங்க என்ன கம்ப்ளைண்ட் சொன்னீங்க அந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்க போறோம்னு சொன்னாங்களா? கிடையாது. இதெல்லாம் வந்து இந்த 2026 ஒரு டிராமா இப்பவே ஆரம்பிச்சாச்சு. பட் இத மத்த கட்சிகள் எப்படி கையாள்வாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல என்ன இருக்குது கையாளுக்கு, எவன் காசு கொடுக்காம இருக்கா? எல்லாருமே காசு கொடுக்குறாங்க. இப்போ வந்துட்டு அதிமுக கொடுக்காம இருக்க போதா கொடுக்கும், பிஜேபி கொடுக்காம இருப்பாங்களா? பிஜேபியும் கொடுக்குது.
காங்கிரஸ் வந்து அந்த அளவுக்கு கொடுக்க முடியாது, பட் அவங்களும் கொடுப்பாங்க. கம்யூனிஸ்ட்காரனே கொடுக்குறாமா. இப்போ சீமா எனக்கு தெரிஞ்சு எங்க ஸ்டூடெண்ட் ஒரு 2-3 பேர் வந்து சீமான் கொடுத்துருக்காரு, கமலஹாசன் கொடுத்துருக்குது. தட் இஸ் அந்த வசதி பணக்காரங்களா இருந்திருந்தானா அவங்க வந்து அவங்க கொடுக்குறாங்க இந்த ஓட்டுக்காக சீட் பணம். இது வந்து நான் 88 நிற்கும் போது நான் எந்த ஒரு ஓட்டுக்கும் ஒரு ட்ரிங்க் பாட்டிலும் கொடுக்கல, ஒரு பணமும் கொடுக்கல. அகில அதை பத்தி நான் கவலையும் படல. என்னன்னா நம்மளுக்கு ஒரு தனி மனுஷி ஒழுக்கம் இருக்கணும். நான் இப்படிதான் வருவேன் அரசியல்ல, நான் இப்படிதான் இருப்பேன், அதுக்காக நம்ம அரசியலுக்கு வந்து ஜெயிச்சு வந்து மக்கள் கிட்ட நம்ம போய் நல்ல பேர் வாங்கணும் தேவையில்லை. நம்ம சேவை செய்யணும்னு நினைச்சா நம்ம இப்படியும் குவைட்டாவே பண்ணலாம். மக்கள் வந்து ஏத்துக்கிட்டு திரும்பவும் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு திமுக காரங்க நம்புறாங்கன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்ச மட்டும் இப்ப பாருங்க, ஒரு 10 நாளுக்கு முன்னால எனக்கு வந்து ஒரு தீவிர டிஎம்கே அவர் வந்து ஆக்சுவலி அவர் என்னோட ஃபேனு. அவர் சொல்லுவாரு நான் வந்து உள்ள தலைவியா இருக்கேன்னு சொல்லி அவர் சொல்லுவாரு. ஓகே, அவர் என்ன சொல்லுவாரு, நாங்க வந்து அந்தந்த லோக்கல் லீடருக்கு தான் நாங்க தலைவரா ஏத்திட்டு இருக்கோம்மா. ஏன்னா வந்துட்டு போய் உதயநிதியை போய் பார்க்க முடியுமா, இல்லாட்டி ஸ்டாலினை பார்க்க முடியுமா, இல்லாட்டி அவங்க வந்து நாங்கெல்லாம் கட்சிக்காரங்க சொல்லி மரியாதையோ மதிப்போ கொடுப்பாங்களா? கிடையாது. அப்ப வந்து அவர் என்ன சொல்றாரு, நாங்கெல்லாம் அரசியலுக்கு வந்துட்டோம், ஆனா எங்க லோக்கல் லீடரை தான் நாங்க வந்து பெரிய தலைவரா நினைக்கிறோம் தச்சு இவங்களை எல்லாம் நாங்க வந்து உண்மைக்கு நாங்களாம் யாருமே ஏத்துக்கல. பட் இப்ப நான் அதை சொன்னா என் கட்சி என்ன ஏத்துப்பாங்களா, என்ன வெளியே துரத்துவாங்க, எப்படியோ எக்கேட போட்டும் என்ற ஒரு நினைப்புலதான் இருக்காங்க. இப்போ 89 நீங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, நீங்க பாத்தீங்களா எனக்கு தெரியாது, 89ல ஒரு அசம்பிளி எலெக்ஷன் நடந்தது ஜனவரியில. ஓகே, 89ல ஜனவரியில வந்துச்சு. அப்ப வந்து திமுக வந்து நல்ல மெஜாரிட்டி 168 சீட், ஐ ஸ்டாண்ட் கரெக்டட் வித் எக்ஸாக்ட் நம்பர் வந்தாங்க. அதே கட்சி திருப்பி 89 நவம்பர் டிசம்பர்ல பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்துச்சு, லோக்சபா எலெக்ஷன். அதுல வந்து அப்படியே வாஷ் அவுட், ஒரு சீட்டு ஜெயிக்கலீங்க, ஒரு சீட்டு ஜெயிக்கல. நான் வந்து அப்ப அலையன்ஸ் பார்ட்னர், நான் வந்து ஜனதா தள்ல நான் வந்து ஜெனரல் செக்ரட்டரி. அப்ப வந்து டிஆர் பாலு, அப்ப இந்த கோயம்புத்தூர் ஏரியால கண்ணப்பன் ஒருத்தர் இருந்தாரு, இந்த டிஎம்கே லீடர்ஸ்க்கு நான் சொன்னேன், நீங்க ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டீங்க. ராமகிருஷ்ண ஹெக்டே கிட்ட கூட சொன்னேன், இவங்க வந்து ஒரு சீட் கூட ஜெயிக்க மாட்டாங்க, வாஷ் அவுட் ஆகும். அப்படிதான் நடந்துச்சு. அது எந்த அரசியல்வாதியோ இல்லாட்டி எந்த ஜோசியக்காரன் சொல்லல அந்த காலகட்டத்துல. ஓகே, பட் நான் வந்து அன்னைக்கு ஊடகங்கள் இல்ல, எங்கிட்ட நம்ம கிட்ட யாரும் பேட்டி எடுக்க மாட்டாங்க, ஆனா நான் சொன்னது உண்மை. ஓகே, அப்ப ஆச்சு. அப்ப வந்து இதே ஜனவரியில ஜெயிச்ச ஒரு திமுக வித் அப்சல்யூட் மெஜாரிட்டி ஆஃப் 168 சீட்ஸ் அதே பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஒரு சீட் இல்லாம தோத்தாங்க. அப்ப மக்கள் வந்து பதில் கொடுக்குறாங்க, கொடுக்காம ஒண்ணும் கிடையாது. இவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த கட்சிக்காரங்களை மறந்துடுறாங்க. இந்த நிறைய கட்சி தலைவர்கள் வந்துட்டு அந்த கட்சி தொண்டனை வந்து அந்த நேரத்துக்கு அவனுக்கு அந்த ஓட்டு இதுக்காக அந்த கட்சிக்கார தொண்டன் தான் அவனுக்கு கொடைய பிடிக்கிறான். ஆனா அந்த கொடை பிடிச்சவனே இவங்க வந்து கால் மரியாதை இல்லாம உதைக்கிறாங்க. ஆகையால இது வந்துட்டு அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் தோத்தப்புறம் ஐயோ அப்படியா இப்படின்னு பேசுவாங்க தவிர்த்து அவங்களுக்கு எல்லாம் சூடு சொரணை எல்லாம் கிடையாது. இவங்க எல்லாம் வந்துட்டு எரும மாடுங்க மாதிரி, எரும மாடுக்கு எப்படி சூடு சொரணை இல்லையோ அந்த மாதிரி இவங்க எல்லாம் சூடு சொரணை இல்லாத. ஆகையால இதுங்களுக்கு வந்துட்டு அந்த அந்த நேரத்துக்கு கொள்ளாடிக்கிறது என்ன கொள்ளாடிக்க முடியும், அதுதான் அவங்களோட குறிக்கோள், அவங்களோட மொத்த இதுமே கான்சன்ட்ரேஷன், நம்ம எவ்வளவு கொள்ளாடிக்க முடியும். Start your career at KSG Institutions. Well infrastructure, 15 UG programs, 6 PG programs, 7 research programs, industry-based courses, nursing, catering, well-equipped laboratory, sports, yoga, NCC, NSS, many extracurricular activities. No donation, no capitation. JK College of Nursing and Paramedical, BSc Nursing 4-year course and Bachelor of Physiotherapy 4.5 years course. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. www.ksgcollege.com